முடி அப்படிங்கிறத ஒரு செடி மாதிரி நினைச்சுக்கோங்க. வெறும் இலைகள்ல மட்டும் தண்ணியை தெளிச்சிட்டு இருந்தா அந்த செடி வளருமா? நிச்சயமா வளராது. ஆமா, வளராது. அதோட வேருக்கும் அது இருக்கிற மண்ணுக்கும் தான் முறையான ஊட்டச்சத்து தேவை. ஆனா முடி உதிர்வுன்னு வரும்போது நாம எல்லாரும் அந்த இலைகள்ல தண்ணி தெளிக்கிற வேலையை தான் செய்யறோம். அதாவது ஏதோதோ ஷாம்புக்களையும் எண்ணெய்களையும் தலையில பூசுறது. உண்மைதான். உங்களோட முடியை பொறுத்தவரை அந்த மண் அப்படிங்கிறது உங்களோட ரத்தமும் உள்ளுறுப்புகளும் தான். அந்த மண்ணை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பத்தின ஒரு 90 நாள் பாரம்பரிய திட்டத்தோட தரவுகளை தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான அலசலுக்கு உட்படுத்த போறோம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த திட்டம் முடிக்கு மட்டும் ஒரு மேலோட்டமான தீர்வு சொல்லல, உங்களோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் எப்படி உள்ளிருந்து மீட்டெடுப்பது அப்படிங்கிற பத்தி பேசுது. மிக சரியான ஒரு உதாரணத்தோட இத ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த மண்ணை சரி செய்வது பத்தி பேசும்போது நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன புதுசா சத்துக்களை உள்ளே அனுப்புவது அப்படிங்கிறது கிடையாது. எந்தெந்த கழிவுகளை தடுப்பது அப்படிங்கிறது தான். புரியுது. நாம எடுத்திருக்கிற மூலத்தரவுகள்ல முடி வளர்ச்சிக்கான முதல் படியாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவிர்க்க சொல்றாங்க. அதுதான் சளியை, அதாவது மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சளியை உருவாக்கும் உணவுகள். இதுதான் இந்த ஒட்டுமொத்த திட்டத்தோட மிக முக்கியமான திறவுகோல். ஒரு நிமிஷம். சளி உருவாக்கும் உணவுகளா? முடிக்கும் சளிக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒன்னும் புரியல. சளினா நம்ம இருமுவோமே, அந்த சளிய சொல்றீங்களா? இது எப்படி முடியோட வேர்களை பாதிக்கும்? இல்ல, நான் நேரடியாக தலையில இருக்கிற சளிய சொல்லல. நம்ம செரிமான பாதையில உள்கட்டமைப்புல உருவாகும் சளி படலத்தை பத்தி சொல்றேன். அதாவது மியூக்கஸ் லைனிங். நாம தொடர்ந்து மைதா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகப்படியான இனிப்புகள் இதெல்லாம் சாப்பிடும்போது குடலோட உட்புற சுவர்கள்ல ஒரு தடிமனான சளிப்படலம் உருவாகுது. ஓஹோ. குடல்ல இருக்கிற வில்லி எனப்படும் குடல் உறிஞ்சுகள் தான் நாம சாப்பிடுற உணவுல உள்ள இரும்புச்சத்து, புரதம் இது எல்லாவற்றையும் உறிஞ்சி ரத்தத்துல கலக்க செய்யுது. பாத்தீங்கன்னா இந்த சளிப்படலம் அந்த உறிஞ்சுகளின் மேல ஒரு சுவர் மாதிரி படிஞ்சிடுது. அட, இப்போ தெளிவா புரியுது. அதாவது ஒரு வடிகட்டியோட துளைகளை அடைச்சிட்டு இருக்கிற அழுக்கு மாதிரி. ஆமா, அதேதான். அந்த சளிப்படலத்தை அகற்றாம நம்ம எவ்வளவுதான் விலையுயர்ந்த பாதாம், முந்திரி இல்லனா இரும்புச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அது ரத்தத்துல கலக்கவே முடியாது. ரத்தத்துல ஊட்டச்சத்து இல்லனா முடிக்க ஏது உணவு? சரி, அடைச்சிட்டு இருக்கிற இந்த சளி எப்படி சுத்தம் செய்யறது? அதுக்காகத்தான் இந்த திட்டத்துல மிக முக்கியமான ஒரு நடைமுறை சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உபவாசம், அதாவது ஃபாஸ்டிங். இரவு உணவிற்கும் அடுத்த நாள் காலை உணவிற்கும் இடையில குறைந்தது 14 முதல் 16 மணி நேர இடைவெளி இருக்கணும். இத நான் இப்படி பார்க்கறேன். ஒரு பெரிய உணவகத்தை இரவு மூடிட்டு வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாத நேரத்துல ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து சமையலறையை தீவிரமா சுத்தம் செய்வாங்களே, அந்த பணியை போன்றதா இது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. அதேதான். அதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். நம்ம செரிமான மண்டலம் அப்படிங்கிறது உடலோட மிக அதிக ஆற்றலை உறிஞ்சக்கூடிய ஒரு இயந்திரம். நீங்க அந்த 14 முதல் 16 மணி நேரம் அதுக்கு எந்த புதிய உணவும் கொடுக்காம இருக்கும்போது செரிமான வேலை முற்றிலுமாக நிறுத்தப்படுது. சரி. அறிவியல்ல இத ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. செரிமானத்துக்காக செலவிடப்படும் அந்த அபரிமிதமான ஆற்றல் இப்போ உடலை சரி செய்யும் வேலைக்கு திரும்புது. பழைய பழுதடைந்த செல்களை அழிச்சிட்டு புதிய செல்களை உருவாக்குறதுலயும், குறிப்பா உங்களோட உச்சந்தலையில உள்ள மயிர்கால்களை புதுப்பிக்கிறதுலயும் உடல் தம் முழு கவனத்தையும் செலுத்துது. கேட்கவே வியப்பா இருக்கு. சரி, உணவகத்தை சுத்தம் செய்தாச்சு. அடுத்த நாள் காலை உணவகத்தை திறக்கும்போது என்ன பரிமாற போறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா? அந்த உபவாசத்தை முடிச்சிட்டு வெறும் வயித்துல ஜீரக நீரோ அல்லது இளஞ்சூடான நீரோ அருந்திய பிறகு முதல் உணவு என்னவாக இருக்கணும்னு தரவுகள் கூறுது. அந்த முதல் உணவு நாம முன்பே பேசின அந்த சளியை மீண்டும் குடல்ல உருவாக்காத உணவா இருக்கணும். அதுக்காக உயிருள்ள உணவுகளை பரிந்துரைக்கிறாங்க. உயிருள்ள உணவுகளா? அதாவது பழங்களா? ஆமா, பப்பாளி, கொய்யா, மாதுளை போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள். இவை செரிமான மண்டலத்துக்கு எந்தவிதமான சுமையையும் கொடுக்காம நேரடியாக குடலால உறிஞ்சப்பட்டு ஆற்றலா மாறிடுது. இது காலையில உடலுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப நல்லது. ஆனா இதுல ஒரு விஷயம், கடுமையான நீரிழிவு நோயாளிகள் அல்லது வேறு தீவிர மருத்துவ சிகிச்சையில இருப்பவர்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனைக்கு பிறகே இந்த பழங்களை வெறும் வயித்துல எடுக்கணும். அது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சரி, காலை உணவா பழங்கள் எடுத்துக்கிட்டோம்.
மதிய உணவை பொறுத்தவரை முடி வளர்ச்சிக்கு தேவையான இரும்பு சத்தும் புரதமும் அதிகமா தேவைப்படும் இல்லையா? அதுக்கு என்ன வழிகாட்டல்கள் இருக்கு? மதிய உணவுல பெருமளவு தாவர அடிப்படையிலான உயிர்ச்சத்துள்ள உணவுகள் இருக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இரும்புச்சத்து அபரிமிதமா இருக்கிற முருங்கைக்கீரைய அல்லது கறிவேப்பிலைய சாறாகவோ அல்லது பொடியாகவோ சேர்த்துக்கலாம். ஆமா, முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதோட முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, வெந்தயம் போன்றவற்றை உணவுல சேர்த்துக்கணும். இதெல்லாம் முடிக்கு தேவையான அமினோ அமிலங்களை நேரடியாக வழங்குது. சரி, மதிய உணவு ஆரோக்கியமானதா இருக்கு. ஆனா இரவு உணவை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இரவு 7 மணிக்குள்ள, அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் உணவை முடிச்சிடணும் அப்படிங்கிறது செரிமானத்துக்கு நல்லதுன்னு புரியுது. ஆனா இரவுல பால் மற்றும் மாமிசம் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்கணும்னு சொல்றாங்களே. ஒருவேளை மாமிசம் சாப்பிட்டா அதுல புரதம் கிடைக்குமே, ஏன் தவிர்க்க சொல்றாங்க? புரதம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக உடல் கொடுக்க வேண்டிய விலை மிக அதிகம். ஒரு தாவர உணவை செரிமானம் செய்ய நம்ம உடலுக்கு சில மணி நேரங்கள் மட்டுமே தேவைப்படும். ஆனா மாமிசம், சீஸ் அல்லது பால் சார்ந்த பொருட்களை செரிமானம் செய்ய நம்ம உடலுக்கு அதிகப்படியான அமிலங்களும் மிக நீண்ட நேர உழைப்பும் தேவைப்படுது. ஓ, அதனால ஆற்றல் விரயமாகுமா? சரியா சொன்னீங்க. நாம காலையில என்ன செஞ்சோம்? 14 மணி நேர உபவாசம் மூலமா செரிமான ஆற்றலை மிச்சப்படுத்தி அத முடி வளர்ச்சிக்கு திருப்பணும். இரவுல நீங்க மாமிசம் சாப்பிட்டா அந்த மிச்சப்படுத்தப்பட்ட ஆற்றல் முழுதும் மீண்டும் செரிமான இயந்திரத்தை ஓட்டுறதுக்கே செலவாகிடும். அட பாவமே! தூங்கும்போது உடலோட ஆற்றல் முடிய புதுப்பிக்க போகணுமா அல்லது மாமிசத்தை செரிக்க போகணுமா அப்படிங்கறத நாம தான் முடிவு செய்யணும். அருமையான விளக்கம். இப்ப அந்த லாஜிக் எனக்கு தெளிவா புரியுது. சரி, உணவின் மூலமா குடலை சுத்தம் செஞ்சாச்சு, ரத்தத்துல இரும்புச்சத்தையும் ஏத்தியாச்சு. ரத்தம் இப்போ ஊட்டச்சத்தோட தயாரா இருக்கு. ஆனா இந்த ரத்தம் எப்படி தலைக்கு செல்லும்? புவியீர்ப்பு விசைக்கு எதிரா உடலோட மிக உயர்ந்த பகுதியான உச்சந்தலைக்கு ரத்த ஓட்டம் மேல எழணுமே, அதுக்கு என்ன செய்யறது? இங்கதான் யோகாசனங்கள் மிகப்பெரிய பங்காற்றுது. தினமும் காலையில அல்லது மாலையில வெறும் வயித்துல 10 முதல் 15 நிமிஷம் சில குறிப்பிட்ட ஆசனங்களை உஜ்ஜயி மூச்சு பயிற்சியோட செய்யணும்னு தரவுகள் பரிந்துரைக்குது. ஒரு நிமிஷம், உஜ்ஜயி மூச்சு பயிற்சியா? அது என்ன? அதை ஏன் ஆசனங்களோட சேர்த்து செய்யணும்? வெறும் ஆசனம் மட்டும் செஞ்சா போதாதா? மிக நல்ல கேள்வி. உஜ்ஜயி மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது தொண்டை பகுதிய லேசா சுருக்கி கடலோட அலைகளை போல ஒரு ஒலியை எழுப்பியவாறு ஆழமா மூச்சு விடுறது. இத செய்யும்போது உடலோட உட்புறத்துல ஒரு லேசான வெப்பம் உருவாகும். இந்த வெப்பம் நம்ம இரத்த நாளங்களை விரிவடைய செய்யுது. இரத்த நாளங்கள் விரிவடையும் போது இரத்த ஓட்டம் எந்த தடையுமின்றி வேகமா பாயும். அப்படி விரிவடைந்த நாளங்கள் வழியா ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை முடிக்கு கொண்டு செல்வதற்கு சில ஆசனங்கள் இருக்கு. என்ன மாதிரியான ஆசனங்கள் அவை? முக்கியமா சர்வாங்காசனம். தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதியில உடல் எடைய தாங்கி 2 கால்களையும் 90 டிகிரி மேல தூக்கி தலைகீழா நிற்கும் பயிற்சி இது. இத 1 முதல் 3 நிமிஷம் வரை செய்யலாம். சரி. இப்படி செய்யும்போது புவியீர்ப்பு விசையின் மூலமா ரத்தம் முழுவதும் தலைப்பகுதியை நோக்கி பாயும். இது உச்சந்தலைக்கு ரத்தத்தை கொண்டு செல்வதோடு மட்டும் அல்லாம நேரடியாக நம்ம கழுத்துல உள்ள தைராய்டு சுரப்பியே தூண்டுது. முடி உதிர்வை தடுப்பதில் தைராய்டு செயல்பாட்டை சீராக்குவது மிக முக்கியம். ஆனா எல்லாராலையும் சர்வாங்காசனம் செய்ய முடியாது இல்லையா? வயதானவர்களோ அல்லது கழுத்து வலி உள்ளவர்களோ இதை எப்படி செய்யறது? அவங்களுக்கான மிக எளிய மாற்றுதான் விபரீத கரணி. சுவற்றின் அருகில படுத்துக்கிட்டு கால்களை மட்டும் சுவற்றில நேரா நீட்டி வச்சுக்கிறது. இடுப்பு சுவற்றில படும்படி இருக்கணும். இத 5 முதல் 10 நிமிஷம் வரை மிக எளிதா செய்யலாம். ஓ, இது ஈஸியா இருக்கே. ஆமா, இதுவும் ரத்த ஓட்டத்தை தலைக்கு திருப்பும். அத தொடர்ந்து பாலாசனா செய்யலாம். அதாவது மண்டியிட்டு உட்கார்ந்து நெற்றி தரையை தொடும்படி முன்னோக்கி குனிகிறது. இது நரம்பு மண்டலத்தை குளிர்வித்து முடி உதிர்வுக்கு முக்கிய காரணமான மன அழுத்தத்தை கணிசமாக குறைக்குது. சரி, தலைகீழா நின்னு ரத்தத்தை தலைக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனா இந்த தரவுகள்ல பாலாம் யோகா அப்படின்னு ஒன்ன பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கைகளையும் உள்ள கட்டை விரலை தவிர்த்து மற்ற 4 விரல் நகங்களையும் ஒன்றோடு ஒன்று உரசும் பயிற்சி. ஆமாம். இத 5 முதல் 10 நிமிஷம் செய்ய சொல்றாங்க. இதை நான் படிக்கும்போது எனக்கு சற்று சந்தேகமா இருந்தது. நகங்களை உரசுனா எப்படி தலையில முடி வளரும்? இது பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான அல்லது வேடிக்கையான ஒரு செயல் போல தோன்றலாம். ஆனா இதன் பின்னாடியில இருக்கிறது ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழமான நரம்பு முனைகளின் அறிவியல். ரிஃப்ளெக்ஸாலஜியா? ஆமாம். நம்ம விரல் நகங்களுக்கு கீழே உள்ள நரம்பு முனைகள்
நேரடியாக நம்ம மூளை மற்றும் உச்சந்தலையின் நரம்பு அமைப்போடு இணைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த நகங்களை ஒன்றோடு ஒன்று உரசும்போது ஏற்படும் அந்த தொடர்ச்சியான உராய்வு ஒரு மின் சமிக்ஞையை, அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னலை மூளைக்கு அனுப்புது. அதாவது இது ஒரு மரத்தோட வேர்களை போன்றுதான். மண்ணுக்குள்ள இருக்கும் வேரோட நுனியில நாம கொடுக்கும் தூண்டுதல் எப்படி மரத்தின் தண்டு வழியா பயணித்து உச்சியில உள்ள இலைகளுக்கு போகுதோ அதுபோல நம்ம விரல் நுனிகள்ல கொடுக்கும் தூண்டுதல் நரம்புகள் வழியா உச்சந்தலையை சென்றடையுதா? மிகச் சரியான ஒப்பீடு. அதேதான் நடக்குது. சர்வாங்காசனம் மூலமா ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தம் ஏற்கனவே தலைக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நக உராய்வின் மூலியமா நரம்புகளும் தூண்டப்படும் போது அந்த மயிர்கால்கள் சுறுசுறுப்படைஞ்சு புதிய முடிகளை உருவாக்க தொடங்குது. அற்புதம். ரத்தம் மேலேயும் சென்றுடுச்சு, நரம்பு தூண்டுதலும் கிடைச்சிடுச்சு. எல்லாம் சரியா நடந்தாலும் நம்ம உடலோட இன்ஜின் அதிக சூடா இருந்தா, அதாவது உடல்ல பித்தம் அதிகமா இருந்தா, அந்த சூட்லயே வேர்கள் வறண்டு முடி கொட்டிடுமே. இந்த சூட்டை தணிக்க என்ன செய்யறது? உடலை குளிர்விப்பது தான் இந்த திட்டத்தோட அடுத்த முக்கிய கட்டம். இதுக்காக பாரம்பரிய எண்ணெய் குளியல் முறைய மீண்டும் கையில் எடுக்க சொல்றாங்க. ஆண்களுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமையும், பெண்களுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையும் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய உச்சி முதல் பாதம் வரை தேய்த்து 20 நிமிஷம் ஊற வச்சு குளிக்கணும். எண்ணெய் குளியல் எனக்கு புரியுது. ஆனா இந்த குளிர்விக்கும் முறையில இன்னொரு விஷயமும் தரவுகள்ல இருந்தது. இரவுல தூங்கச் செல்வதற்கு முன் தொப்புளிலும் கால் கட்டைவிரல் நகத்திலும் ஓரிரு சொட்டு விளக்கெண்ணெய் வைக்கணும்னு. ஆமா, இத படிச்சதும் நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். தொப்புள் அப்படிங்கிறது தாய்க்கோடியோட ஒரு தழும்பு தானே. அது மூடிய ஒரு தோல் பகுதி. அங்க எண்ணெய் வச்சா எப்படி உள்ள போகும்? அது வெறும் ஒரு நம்பிக்கையா அல்லது அது உள்ள உறிஞ்சப்படுதா? தலையில முடி வளர எதற்காக தொப்புள்ல எண்ணெய் வைக்கணும்? இது ஒரு அருமையான கேள்வி. தொப்புள் வெறும் மூடிய தோல் பகுதி அல்ல. ஆயுர்வேதத்துல அத நாபி அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன அறிவியல் படி பார்த்தா தொப்புளுக்கு பின்னால் உள்ள பகுதி உடலோட மிக முக்கியமான இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளின் மையப்புள்ளியாகும். ஓஹோ. அங்குள்ள தோல் மிக மெல்லியதா இருக்கிறதால நீங்க வைக்கும் அந்த விளக்கெண்ணெய் தோல் வழியா ஊடுருவி நேரடியா இரத்த நாளங்களே சென்றடையுது. விளக்கெண்ணெய்க்கு இயல்பாகவே வெப்பத்தை இழுக்கும் தன்மை உண்டு. அது உடலோட ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் குளிர்விப்பதில்லை, மாறாக உங்களோட ஒட்டுமொத்த வெப்ப அமைப்பையும் சமநிலைப்படுத்துது. அட, அதனால என்ன பயன் கிடைக்கும்? உடல் சூடு தணிந்து நரம்புகள் அமைதி அடையும் போது உங்களுக்கு மிக ஆழ்ந்த உறக்கம் வரும். அந்த ஆழ்ந்த உறக்கத்தின் போதுதான் செல்கள் தங்களை முழுமையாக புதுப்பிச்சுக்குது. அதுபோலதான் கால் கட்டைவிரல் நகமும் அதற்கும் பிட்யூட்டரி சுரப்பிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதை செய்யும்போது தூக்கத்தோட தரம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பின்னாலும் எவ்வளவு துல்லியமான அறிவியல் வேலை செய்து பாருங்க. சரி, உட்புறமா இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டோம். வெளிப்புற பராமரிப்புக்கும் சில வழிகாட்டுதல்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த 90 நாட்களுக்கு ரசாயன ஷாம்புக்களை முற்றிலுமாக தவிர்த்திடணும். அதுக்கு பதிலா சீயக்காய், அரப்பு, செம்பருத்தி இலை, வெந்தயம் போன்ற பாரம்பரிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தணும். அதோட இன்னொரு முக்கியமான பழக்கத்தையும் பரிந்துரைக்கிறாங்க. என்ன அது? தினமும் இரவுல தூங்குவதற்கு முன் ஒரு மரச்சீப்பால் தலையை வாரிவிட்டு உங்க விரல் நுனிகளால 5 நிமிஷம் உச்சந்தலையில மசாஜ் செய்யணும். பிளாஸ்டிக் சீப்பை தவிர்த்துட்டு மரச்சீப்பை பயன்படுத்த சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுலயே ஏதாவது அறிவியல் இருக்கா? நிச்சயமா. பிளாஸ்டிக் சீப்பால முடிய வாரும்போது அது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எனப்படும் நிலையான மின்சாரத்தை உருவாக்குது. இதனால முடிகள் ஒன்றோடொன்று பின்னி எளிதில் உடைஞ்சிடும். ஆனா மரம் மின்சாரத்தை கடத்தாது அப்படிங்கறதால முடி உதிர்வு தவிர்க்கப்படுது. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் இது. மேலும் அந்த விரல் நுனி மசாஜ் நீங்க இதுவரை உணவு மற்றும் யோகா மூலமா தலைக்கு கொண்டு வந்த ரத்தத்தை ஒவ்வொரு மயிர்காலுக்கும் சீராக பகிர்ந்தளிக்க உதவுது. இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு மாயாஜால திட்டம் போல இருக்கு. இது அப்படியே பின்பற்றுனா 90 நாட்கள்ல எல்லாருக்கும் முடி வளர்ந்துருமா? நாம யதார்த்தத்தை பேசணும் இல்லையா? இதோட எல்லைகள் என்ன? ஆவணங்கள்ல சில தெளிவான மருத்துவ எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான பகுதி அது. எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு மருத்துவத்துல எதுவுமே இல்ல. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இதய நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் இந்த திட்டத்துல உள்ள ஆசனங்கள் மற்றும் நீண்ட நேர உபவாசத்தை தவிர்க்கணும். அது அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். சரி, முடி உதிர்வுக்கு மிக முக்கிய காரணமா சொல்லப்படும் ஹார்மோன் பிரச்சனைகள், உதாரணமா PCOS அல்லது தைராய்டு பிரச்சனை உள்ள ஒருவருக்கு இந்த 90 நாள் திட்டம் மட்டும் மாயாஜாலம் போல முடிய வளர்த்துடுமா? இல்ல, அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். PCOS அப்படிங்கிறது இன்சுலின் எதிர்த்து மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மையால உடல்ல ஆண் ஹார்மோன்கள் அதிகமாறுது. இதனால மயிர்கால்கள் சுருங்கி முடி கொட்டுது. எந்த ஒரு மேலோட்டமான பயிற்சியும்
வேர்கள்ல இருக்கிற இந்த ஆழமான மருத்துவ பிரச்சனைய உடனடியாக சரி செஞ்சிடாது. உண்மைதான். அதற்கான மருத்துவ ஆலோசனையும் சிகிச்சையும் பெறுவதுதான் முதல் படி. அந்த அடிப்படையான சிகிச்சையை நீங்க எடுக்கும்போது இந்த உணவு முறை, உபவாசம், யோகா போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒரு மிகச்சிறந்த ஊக்கியாக செயல்பட்டு உங்களோட குணமடையும் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இது ஒரு துணை வழிமுறைதானே தவிர மருத்துவத்திற்கு மாற்றல்ல. மிக தெளிவான ஒரு பார்வை. நாம் அந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம பார்த்த தரவுகளை தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. முடி வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் உச்சந்தலையில பூசும் எண்ணெயிலையோ ஷாம்பூல இல்ல. சளியை உருவாக்கும் உணவுகளை தவிர்த்து உபவாசம் மூலியமா செரிமான இயந்திரத்திற்கு ஓய்வு கொடுப்பது, உயிருள்ள உணவுகளால ரத்தத்தை சுத்தப்படுத்துவது, உஜ்ஜயி மற்றும் ஆசனங்கள் மூலியமா அந்த சுத்தமான ரத்தத்தை ஈர்ப்பு விசைக்கு எதிரா உச்சந்தலைக்கு திருப்புவது, அப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி மூலியமா நரம்புகளை தூண்டுவது, தொப்புள்ள எண்ணெய் வச்சு உடலோட ஒட்டுமொத்த வெப்பத்தை குறைப்பதுன்னு இது ஒரு மிகச்சிறந்த முழுமையான அறிவியல் பயணம். உண்மையான அழகு மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நீங்க வெளியே பூசும் ரசாயனங்கள்ல இல்ல, உங்களோட உள்ளுறுப்புகளின் தூய்மையில தான் இருக்கு. நீங்க சொன்னது 100% உண்மை. உடலோட ஒரு சிறு பகுதி அப்படின்னு நாம நினைக்கும் முடி, நம்ம ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டி கொடுக்கும் ஒரு கண்ணாடியாக செயல்படுது அப்படிங்கறத தான் இந்த தகவல்கள் நமக்கு உணர்த்துது. இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த விரிவான பார்வையை முடிக்கும் முன் ஒரு ஆழமான கேள்வியை, ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புறேன். நாம முடி வளர்ச்சிக்காக வெளியில எத்தனையோ ஆயிரங்களை செலவு செய்யறோம். ஆனா எந்த ஒரு செலவும் இல்லாம நம்ம செரிமான அமைப்புக்கு ஒரு 14 மணி நேரம் ஓய்வு கொடுத்து இயற்கையான முறையில சூட்டை தணித்தா நம்ம உடலே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அபாரமான ஆற்றலை கொண்டிருக்கு. அப்படிங்கிறது ஆச்சரியமா இல்லையா? முடிக்கு மட்டும் இல்ல, உங்கள் உடலோட வேறு எந்தெந்த உறுப்புகள் நீங்க எப்போது அதுக்கு ஓய்வு கொடுப்பீங்க, எப்போது தங்களை தாங்களே குணப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு மௌனமாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கோ. சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.